கொடநாடு எஸ்டேட்டிலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்பாக அழகான அந்த வியூவை நீங்கள் பார்க்க முடிகிறது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் குவைட் ஒரு மெக்னிஃபிஷன் பிளேஸ். இந்த இடத்துல இருக்கும்போது சந்தோஷமாக இந்த மலைகளை பார்த்து அப்படி அழகை பார்த்து ரசிக்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்துல 1950 வருடத்தில் ஒரு மிஸ்ஹாப் ஒன்று நடந்துச்சு, ஒரு ஏர் ஆக்சிடென்ட். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற அந்த பீக்குக்கு பேர் ரங்கசாமி பீக். 1950 வருடம் ஒரு DC-3 அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் 16 பேசஞ்சர்ஸ் 4 ஸ்டூவர்ட்ஸோட சேர்ந்து பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து லேண்ட் ஆக வேண்டிய ஒரு ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் புறப்பட்டு வரும்போது அன்றைக்கு பயங்கர மிஸ்ட். இங்க பாருங்க, இந்த ரைட்ல பாருங்க, இந்த மிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிளவுட்ஸ் ரொம்ப லோவா இருந்திருக்குது, 300 மீட்டர்ல இருந்திருக்குது. ஆகவே அந்த பைலட்டுக்கு சரியா தெரியல. மெக்கானிக்கல் ப்ராப்ளம் இல்லை, ஆனா விசிபிலிட்டி ப்ராப்ளம் அவருக்கு. ஆகவே அவருக்கு முன்பாக என்ன தடை இருக்குதுன்னு தெரியாம நேரா அந்த மலையில, அந்த ரங்கசாமி பீக் மலையில மோதி அதுல இருக்கிற எல்லா பயணிகளும் இறந்து விட்டார்கள். அந்த 16 பேசஞ்சர்ஸும் அந்த 4 ஸ்டூவர்ட்ஸும் எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த இடத்துல இவ்வளவு சந்தோஷமான காரியங்கள்ல ஏன் பாஸ்டர் அதை பத்தி பேசுறீங்க? லைஃப்ல சில நேரத்துல நம்மளுக்கு விசிபிலிட்டி கிளியரா இல்லாத போது நம்மளை நடத்துற கடவுளுடைய அந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த பைலட் செய்த ஒரு பெரிய தவறு, அவருடைய அந்த விசிபிலிட்டி கம்மியா இருக்கும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட தான் எங்க இருக்கிறேன், எந்த ஆல்டிடியூட்ல பறக்கிறோன்றத கரெக்டா அவர் கேட்டுட்டு இருந்தாருன்னா அந்த ஃபிளைட் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. அதுல இருக்கிறவங்க மறிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு வாழ்க்கையிலையும் ஒரு கிளியர் வியூ இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பல தப்பிதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தவறான பிசினஸ் ஆரம்பிக்கிறது, தவறான ஒரு நபரை திருமணம் பண்றது, தவறான முடிவுகள் எடுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில we take wrong decisions and we crash land. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காம இருக்கணும்னு சொன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லி வச்சிருக்காங்க பிளேனுக்கு. ATC, நான் உங்களுக்கு சொல்லுவேன், காட் டிராஃபிக் கண்ட்ரோல். சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது எந்தெந்த மலை என்னென்ன ஹைட்ல இருக்குது, அதனுடைய ஆல்டிடியூட் என்னன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி நம்ம படைச்ச கடவுளுக்கு எந்த லெவல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு தடைகளை காண்பிப்பார், கிளாரிட்டியை கொண்டு வருவார். கிராஷ் ஆகாம நம்முடைய வாழ்க்கை முன்னாடி போக முடியும். ஒரு வசனத்தை இன்னைக்கு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:15. Philippians 3:15 says, all of us then who are mature should take such a view of things, and if on some point you think differently, that too God will make clear to you. எந்த காரியத்தில் உங்களுக்கு தெளிவில்லையோ கர்த்தர் அதிலே உங்களுக்கு தெளிவை உண்டாக்குவார். Whatever is not having clarity in your business decisions, in your life decisions, if you don't have clarity, trust the one who has called you in this journey. Ask him and he will give you clarity. God bless you. Have a wonderful day.